ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது காந்தா. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு சாதாரண நபரை தன்னுடைய மிகப்பெரிய முயற்சிக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்குறாப்புல திரையுலகத்தில். ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தன்னை ஏற்றி விட்ட இந்த இயக்குனருக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் ஹீரோவுக்குமே பெருசாக ஒரு ஈகோ கிளாஷில் முட்டிக்கிறது. இப்போ அந்த இயக்குனர் ஒரு சாதாரண பொண்ணை இந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய இந்த ஹீரோ நடிக்கிற அந்த படத்திலேயே ஹீரோயினாக காஸ்ட் பண்ணி, உன்னை விட அந்த பொண்ணுக்கு நல்லா நடிக்க வரும், உன்னை விட தலை சிறந்த நடிகை அவதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உன் கொட்டத்தை நானே அடக்கிறேன்டா அப்படின்னு இந்த இயக்குனரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்ட எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிட்டா கூட எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணலை. அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல சம்பவங்கள் அரங்கேறிச்சு. அந்த எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய அந்த ரியல் லைஃப் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இந்த படத்தை இயக்குனரான செல்வமணி செல்வராஜ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். ஒரு பீரியடாக செட் அவுட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் இப்போ திரையுலகில் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஜொலிக்கக்கூடிய கதாநாயகன். அவருடைய படத்தில் காஸ்ட் பண்ணப்பட்ட கதாநாயகி. இவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் மலர்ற ஒரு அழகான காதல். பட் இந்த காதல் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தலைகீழாக புரட்ட போகுது அப்படின்னு தெரியாம இவங்க நடக்கும்போது அப்படி நகர்த்தப்பட்ட ஒரு திரைக்கதை அப்படின்னு இந்த படத்தை எனக்கு பேசிக்காக பார்க்கும்போது, ஏங்க இது நம்ம இந்த கீர்த்தி சுரேஷ் நடித்த மகாநட்டி படம் இல்லை, அந்த படத்துலையுமே துல்கர் தானே ஹீரோ, அதே மாதிரி இருக்க படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஹெவியாக நமக்கு இந்த படம் பார்க்கும்போது வரத்தான் செய்யுது. வேற செகண்ட் ஆஃபுக்குள்ளே இவங்க கால் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காட்சி அமைப்புகளோட கம்ப்ளீட்டாக ஒரு ஜானர் ஷிஃப்ட் அடித்து வித்தியாசமான ஒரு கதைக்களமாக எடுத்துகிட்டு போய் இதை சுவாரஸ்யப்படுத்தியிருக்கு இந்த டீம். ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டான ஒரு செகண்ட் ஆஃப். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸு, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு. குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஒரு கன்னை வச்சு ஹீரோவை மேனுப்புலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படம் பார்க்குற மொத்த ஆடியன்ஸையும் மேனுப்புலேட் பண்ண அந்த விதம் 2010 வெளியாகி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமான பிரைட் அண்ட் ராக்குடைய படத்துடைய அந்த கிளைமேக்ஸை டச்சை இந்த படத்தில் இவங்க யூட்டிலைஸ் பண்ண விதம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த கதையை டெஃபினட்டாக சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க இவங்க பின்னாடி போக போக. அதே நேரத்தில் இன்னொரு ஒன் டேக் போய்க்கலாமா அப்படின்னு கேட்குற அந்த மொமெண்ட் ஆகட்டும், மிரர் முன்னாடி நின்று பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் எமோஷனலாக பர்ஸ்ட் அவுட் ஆன அந்த சீன் ஆகட்டும்னு துல்கர் சும்மா அள்ளி சாப்பிட்ருக்காப்புல. அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. துல்கரோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சீன்லையுமே அந்த மொமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு பர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாக்யஸ்ரீ போஸ். டெஃபினட்டாக அவங்களுடைய கரியரில் நிச்சயம் அவங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு படம் ரொம்ப அழகாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த கேரக்டரை எங்க பண்ணுனா சமுத்திரக்கனி இல்லை பிரகாஷ் ராஜ், இந்த ரெண்டு பேர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு டெய்லர் மேட் ரோல். சமுத்திரக்கனி கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிடா வெட்டுறாப்புல. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்துமே. இவங்கெல்லாம் போக ராணா டக்குபாட்டி ஆகட்டும், ரவீந்திர விஜய் ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், நில்கல் ரவி ஆகட்டும், பகவதி பெருமாள் ஆகட்டும்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். பொதுவாக மணி சார் படங்களில் மட்டும்தான் அதிகமாக வைக்கப்படுற அந்த மிரர் ஷாட்டை இந்த படத்தில் அழகாக நிறைய இடங்களில் கன்சியூவ் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபரான டேனி சாnchez லோபஸ். அதே மாதிரி ஜானு சந்தாருடைய மியூசிக்கில் பேசா மொழியேன்னு சொல்லி ஒரு பாட்டு, செம்மையான மெலடி, அட்டகாசமான பாட்டு தியேட்டரில் பார்க்கும்போது. ஈவன் ஜேக்ஸ் பிஜோயோட மியூசிக்குமே அந்த கதையோட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த காட்சியை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பேசிக்காக ஒரு பீரியட் படம். அப்போ நிச்சயமாக ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சிஜிஐ ஒர்க்கு, டிஐ டீமுடைய ஒர்க்கு, காஸ்டியூம்ஸு, மேக்கப்னு சொல்லி பல பேர் இன்டென்ஸான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாமே அட்டகாசமாக வந்திருக்குது ஃபைனல் அவுட்புட்டில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சார் துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும் உண்மையாக என்னதான் பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஈகோ கிளாஷ் போயும் ரெண்டு பேர் ஏன் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல கிளியராக இந்த டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு காட்சிகளாக. இருந்தும் அந்த இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு அரைவாகிற வரைக்கும் விக்ஸு மாதிரி சுற்றி திருப்பி ரெண்டு பேத்துக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய ஈகோ, அதனால் கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னு இங்கேயே தான் கதையை சுற்றிக்கிட்டு இருக்கே தவிர அடுத்த கட்டத்துக்கு அந்த திரைக்கதை நகர்வு அப்படிங்கிறது பெருசாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு நல்ல காஸ்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல ரைட்டிங், ஸ்டேஜிங், மேக்கிங் அப்படின்னு எல்லாமே இருந்தோம். ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டியராகவே அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாங்க, நல்லா செலவழிச்சே பண்ணியிருக்கலாம்ல, பட்ஜெட் அவ்வளோ கன்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. ஏன்னா படத்தில் மொத்தமே 3 செட்டு. இப்படி படங்களை ரொம்ப ரேராக தான் நீங்கள் பார்க்க முடியும். அது இந்த மாதிரி பீரியட் படங்களில் தான் இந்த மாதிரி சம்பவமே நடக்கும். வெளியே எங்கேயும் கேமரா தூக்கிட்டு போக முடியாது. அப்புறம் இப்போ தான் நடக்குதுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சு போகுங்கிறனால ஸ்டுடியோக்குள்ளே செட்டு போட்டே தான் எடுக்கணும். மொத்தம் 3 செட்டு முன்னாடி பின்னாடி பக்கத்தில் தான் போட்டிருப்பாங்க போல தெரியுது. இந்த 3 செட்டுக்குள்ளேயே மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க.
2.25 மணி நேரம் நெருக்கி ஓடுற இந்த படத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு உள்ளேயே ஒரு மாடியில் மட்டும் ஏறி போகிற மாதிரி 2 பக்கம் படியேறி போகிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று இருக்கும். அந்த செட்லேயே 2 மணி நேரத்துக்கு மேலே படத்தை எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இது எல்லாமே போக இந்த படத்தில் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்னு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஒருத்தரை பொறுத்தளவுக்கு இதாங்க கிளைமேக்ஸுமாங்க, ஒரு சில பேர் இது கிளைமேக்ஸ் இது ப்ரீ கிளைமேக்ஸுமாங்க. என்கிட்ட கேட்டால் அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு கடைசியாக போடுறதுக்கு முன்னாடி இவங்க வச்ச அது கிளைமேக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதோடய இவங்க முடிச்சிருக்கலாம். இன்னும் நல்ல கன்வின்சிங்காகவே இருந்திருக்குமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைக்கு போட்டதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஒரு சின்ன சீன் ஒன்று வச்சாங்க இல்லையா, அது எனக்கு அவ்வளவு கன்வின்சிங்காக படலை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணலாம். இறுதியாக மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான். தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாட்சி தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.